நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். சரிஷா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங் சொல்றதை விட எல்லாருக்கும் யூஸ் வீடியோ பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க. ஓகே. ஸோ பார்த்து எனக்கு என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் 11 நவடேஸ் வந்து கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 வந்து அதுக்கு செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அக்டோபருக்கு மேலே. ஸோ அதனால செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப த்ரெட். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி அப்டேட் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ அதனால நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறது பெட்டரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வந்து விண்டோஸ் 10லேருந்து 11 மைக்ரேஷன் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிருக்கும் போது கண்டிப்பாக வந்து அதுக்கு செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா அது அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக அமையும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக 11 அப்டேட் பண்ணுறது, 11 யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது. ஓகே. நீங்கள் சிங்கிள் பிசி யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் பிசியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி. ஓகே. பட் நாங்கள் விண்டோஸ் 11 ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், எந்த பிரச்சனை கிடையாது. இப்படி விண்டோஸ் 7ல் வந்து சப்போர்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அதே மாதிரி விண்டோஸ் 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பப் வருமா, யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பட் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணலாம். ஓகே. விண்டோஸ் 11 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் சேஃபு, நீங்கள் ஒரு சேஃபாக அதுல இருக்கிறீங்க அர்த்தம். ஓகே. ஸோ விண்டோஸ் 11 வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நீங்கள் ப்ரொஃபைல் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் லாகின் கொடுங்க, எனக்கு அப்போ தான் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை கொடுத்தா தான் உள்ளே போகும் ஜென்ரலாகவே. அதாவது மைக்ரோசாஃப்டோட ஒரு அக்கௌண்ட் ஒன்று கொடுத்தீங்க மட்டும்தான் உள்ள லாகின் ஆகும். ஓகே. இல்லைன்னா லாகின் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா அப்படின்னா விண்டோஸ் 11 பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாங்க, இதுதாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடாது. ஓகே. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு லைனையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸோ எல்லாம் கவனம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாஸ்க் பார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த டாஸ்க் பாரில் விண்டோஸ் 11ல் வந்து இந்த ஸ்டார்ட் ஐக்கான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். கரெக்டாக? பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 11ல் சென்டரில் இருக்குது. எனக்கு வந்து சென்டரில் இருக்கிற கன்வீனியண்டாக இல்லைங்க, லெஃப்ட் சைடில் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா இந்த எம்டி பிளேஸ் இருக்கு இல்லையா, இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க, மவுஸ் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கொடுங்க. டாஸ்க் பாரில் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிங்கன்னா டாஸ்க் பார் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாஸ்க் பார் அலைன்மெண்ட் காமிக்குது இல்லையா, லெஃப்ட் சைட்லேயே இங்கே சென்டர்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சென்டரில் இருக்கனால சென்டர் ஆப்ஷன் காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்னு இருக்கும். லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன வரும், இந்த ஸ்டார்ட் பார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே. அவ்வளோதாங்க ஆப்ஷனு, ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேவா? ரைட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விசுவலைஸ் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அதுக்கு இங்கே விண்டோஸ் ஐக்கான் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். SYSDM.cpl. ஓகேவா? கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. SYSDM.cpl. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோ கீழே அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இல்லை அடுத்த நெக்ஸ்ட் விண்டோவில் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே. அவ்வளோதான். ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை. ஓகே. அவ்வளோ. அடுத்த நெக்ஸ்ட் விண்டோவில் ஒரு ஓகே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம 2 ஆப்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் டிசேபிள் பண்ணி விட்டுருணும். ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்னா ஸோ விண்டோஸ் லாகின் ஆகி உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு இல்லையா, என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் அன்வான்ட் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னா இங்கே சொன்ன மாதிரி தான், இங்கே டாஸ்க் பார் இருக்கு இல்லையா, அதில் மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா
டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு விண்டோ இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல என்ன ஆப் வந்து எனேபிளாக இருக்குன்ற டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எடுத்துருக்கிறேன். டீம்ஸை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே ஸ்டார்ட் அப்ல வந்து டிசேபிள் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிசேபிள் காமிக்குது. எனேபிள்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? எனேபிள் இருக்கும். ஸ்டார்ட் அப்ல வந்து அதோட பிஹேவியர்ஸ் எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு சிஸ்டம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த பக்கம் காமிக்கும். ஓகேவா? அதுக்கு நேரம் மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டிசேபிள் இல்லை எனேபிள் இருக்கும். ஆல்ரெடி எனேபிள்ன்றதுனால டிசேபிள் மட்டும் காமிக்குது. ஆல்ரெடி டிசேபிள் இருந்துச்சுன்னா அதில் வந்து எனேபிள் ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல இந்த ஆப் ரன் ஆகாது. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் அந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிக்கும். பட் ஸ்டார்ட் அப்பில் அந்த ஆப்போட இம்பார்ட்டன்ஸ் அந்த ஆப் வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் நான் பார்த்தாச்சு. 4வது ஆப்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் 10ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பெர்சன்டேஜ் டெம் கொடுத்து டெம்பரரி ஃபைல்ஸ் டெலிட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ சேம் ப்ராசஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆர், சரிங்களா? விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ரன் கமாண்டில் ஷிஃப்ட் பட்டனை, அதாவது பெர்சன்டேஜ் டிஇஎம்பி பெர்சன்டேஜ் டெம் கொடுத்து அகைன் பெர்சன்டேஜ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பெர்சன்டேஜ், அதாவது இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் கூடிய ஃபோட்டோலாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெம்பரரி ஃபைல்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக? இப்போ கண்ட்ரோல் சூஸ் பண்ணி ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா பெர்மனெண்டாக என்ன ஆகும், ரீசைக்கிள் பின் போகாமலே மொத்த ஃபைலும் டெம்பரரி ஃபைல்ஸ் ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். ஓகே, ஏதாச்சும் ஃபைல் ரன்னிங்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு ரிமைனிங் ஃபைல்ஸ் மட்டும் டெலிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தா அப்படின்னா விண்டோஸ் 11ல் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி டெம்பரரி ஃபைல்ஸ் டெலிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும், ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஏற்ற மாதிரி அதுவே செக் பண்ணி டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுறது, அதுக்கு ஆப்ஷன் எப்படி போகிறது அப்படின்னா இந்த விண்டோஸ் செகண்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டோரேஜ் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஆப்ஷன் லோட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? அதில் வந்து ஆக்சுவலி மொபைலில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக மொபைலில் இந்த மாதிரி ஆப்ஷன் வியூ ஆகும். இப்போ இதில் வந்து விண்டோஸ் 11ல் டிஃபால்ட் இந்த ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆப்ஸ் அளவு எவ்வளோ சைஸ் ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத காமிக்கும். அது கீழே டெம்பரரி ஃபைல்ஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றது உங்களோட கண்டிப்பாக காமிக்கும். இது லோட் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக காமிச்சிடும். ஸோ அதுக்கு பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே சிஸ்டம் வந்து என்ன பண்ணிடுது, ஸ்டோரேஜை சென்ஸ் பண்ணி இவ்வளோ டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்றது எங்களுக்குள்ள கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேனா அதை கிளிக் பண்ணி டிக் கொடுத்து க்ளீன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளீன் ஆகும். ஆல்ரெடி டவுன்லோட்ஸில் வச்சிருக்க ஃபைல்ஸ் டெலிட் பண்ணணும்னு கேட்குது. வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். நமக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணி டவுன்லோட்ஸ் ஃபைலில் டிக் கொடுத்து டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிட் ஆயிரும். ஓகே, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பார்த்தோம், விண்டோஸ் லாகின் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் சைன்இன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிச்சு அதை ஸ்கிப் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாஸ்க் மேனேஜர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஸ்டார்ட் அப் ஐக்கான் வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோங்க அப்படின்னா விசுவலைசேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ணுற சேம் கமாண்ட் தான், அது விண்டோஸ் 11 யூஸ் பண்ணி டெம்பரரி ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பொறுத்து 5th ஆப்ஷன் பார்த்தோம், விண்டோஸ் 11லேயே ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரரி ஃபைல்ஸை சென்ஸ் பண்ணி டெலிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்து 6வது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 to 11 அப்டேட் ஆயிருச்சு, இல்லை அப்டேட் ஆயிருச்சு, அதர்வைஸ் நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நான் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தா அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் பேசிக் டிரைவர் அப்டேட் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்டேட் பண்ணணும், விண்டோஸ் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3மே கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்லேயே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் காமிக்கும். கரெக்டாக? ஒரு நிமிஷம் நெட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸ்டோர் இருக்கு இல்லையா? ஸ்டோர் டாஸ்க் பார்ல இருக்கும் டிஃபால்ட்டாவே. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழயே வந்து டவுன்லோட்ஸ் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் விண்டோல பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். இல்ல பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்னென்ன ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா, இது குடுத்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி காமிக்கும். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டிரைவர் அப்டேட்ல ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஸ்டோர் அப்டேட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவர் அப்டேட். டிரைவர் அப்டேட் அப்படின்னா, இப்போ டெல்லுன்னா ஹெச்பி சப்போர்ட் டெல்லுன்னா டெல் சப்போர்ட் இருக்கு. ஹெச்பிக்கு இந்த காமிக் பார்த்தீங்களா ஒரு லோகோ? ஹெச்பி சப்போர்ட் இஷ்யூஸ் ஒரு ஆப் இருக்கு. லெனோவோக்கு லெனோவோ வேண்டேஜ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல எப்படி அப்டேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் நான் கீழ ஆட் பண்றேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் விண்டோஸ் அப்டேட். விண்டோஸ் அப்டேட் உங்களுக்கு தெரியும். இதை கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் அப்டேட்ன்னு டைப் பண்ணாலும் போதும். இல்ல விண்டோஸ் இல்ல அப்டேட்னே கொடுங்க. ஃபர்ஸ்ட்டே வந்துரும். அப்டேட் குடுத்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட் ஆப்ஷன் காமிக்கும். அத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய விண்டோல பார்த்தீங்க அப்படின்னா செக் ஃபார் அப்டேட் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட சிஸ்டம்ல ஏதாச்சும் அப்டேட் எடுத்து வந்துரும். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க பேசிக்கான ஆப்ஷன்ஸ். நான் இவ்வளவும் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ நான் பண்ணியும் பட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா, நீங்க லாஸ்ட்டா பண்ண வேண்டிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிசில வந்து ஆ ஹார்ட் டிஸ்க் இருக்க எஸ்எஸ்டி இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஹார்ட்வேர் டாப்ஷன் பண்ணுங்க. ஹார்ட்வேர்னா ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. செக் பண்றது எப்படின்னு ஆல்ரெடி நான் அதுவும் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை செக் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்றதுக்கு ஃப்ரீவேர்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே. அதை வச்சு ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் பெட்டரா இருக்குங்க பட்சத்துல என்ன பண்ணலாம், எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி எப்படின்னா, நம்ம சிஸ்டம் ஆல்ரெடி ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. எனக்கு ஹார்ட் டிஸ்கா இருக்க எஸ்எஸ்டியா இருக்க தெரியல அப்படின்னா, இந்த டாஸ்க் பார் இருக்கு இல்லையா? அதுல மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டாஸ்க் மேனேஜர்ல இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ வந்து சிபியு, மெமரி, டிஸ்க் எல்லாம் காமிக்கும். நமக்கு தேவை டிஸ்க் கரெக்டா? டிஸ்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே காமிச்சிடும் உங்களுக்கு. நீங்க போட்டிருக்கிறது எஸ்எஸ்டியா ஹார்ட் டிஸ்கா? அதில் இன்ஸ்டால் பண்ணிருக்கு எஸ்எஸ்டி 512 ஜிபியில் நான் போட்டிருக்கிறேன். அந்த டிஸ்கோட சைஸு அது மட்டும் இல்லாமல் என்னது எஸ்எஸ்டி அப்படின்றதே உங்களுக்கு இதில் காட்டிடும். ஹார்ட் டிஸ்க்னா இங்கே ஹெச்டிடி காமிக்கும். ஓகே. ஸோ ஒரு சில மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு பிரைமரியா எஸ்எஸ்டி வச்சுட்டு ஸ்டோரேஜுக்கு மட்டும் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. அதாவது நீங்கள் காப்பி பண்ணுறது ப்ராசஸ்க்காக எதில் எடுத்துக்கும், எஸ்எஸ்டியில் எடுத்துக்கும். ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு பழைய ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க்ல அட்டாச் பண்ணியிருக்கீங்க. அதில எடுத்துக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எல்லா லேப்டாப்லயும் எடுக்காது. ஒரு சில லேப்டாப்ல டிஃபால்ட்டாவே எஸ்எஸ்டி மட்டும் தான் போடுற மாரி இருக்கும். ஒரு சிலதுல மட்டும் எஸ்எஸ்டி பிளஸ் ஹார்ட் டிஸ்க் போடுற மாரி இருக்கும். அத மட்டும் நீங்க போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரேம், எஸ்எஸ்டி இதனால நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். அப்படி இம்ப்ரூவ்மென்ட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அப்புறமா லாஸ்ட்டா ரேம் பிளஸ் எஸ்எஸ்டி இம்ப்ரூவ்மென்ட் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கும். விண்டோஸ் 11 யூஸ் பண்றது. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ ஃபர்தரா விண்டோஸ் 11ல ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதை எப்படி ரிசால்வ் பண்றது ஆப்ஷன் நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். இல்ல டவுட்னா அதே நீங்க ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.